ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் வந்து சௌசௌ வச்சு தான் மோர் குழம்பு செய்ய போறேன். உங்ககிட்ட வெண்டைக்காய், முருங்கைக்காய், வெள்ளை பூசணி எது இருக்குதோ அத வச்சு செய்யுங்க. இப்போ நான் சௌசௌ வந்து தோல் சீவிட்டு நல்லா பொடியா கட் பண்ணிட்டு, தண்ணி சேர்த்து அது கூட உப்பு, மஞ்சள்தூள் சேர்த்து வேக வச்சுட்டேன். இப்போ மிக்ஸி ஜார்ல ஒரு பத்த தேங்காய், 2 டீஸ்பூன் அளவுக்கு ஊற வச்ச துவரம் பருப்பு, 1 பச்சை மிளகாய், இஞ்சி நீங்க வேணும்னா இதோட சேர்த்துங்க. இல்ல தாளிக்கும்போது கூட சேர்த்துக்கலாம். நான் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து, தண்ணி சேர்த்து அரைச்சுட்டேன். இப்போ காய் நல்லா வெந்துருச்சு. நம்ம இந்த அரைச்ச விழுதையும் அதோட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கெட்டியா இருக்கிற தயிர நல்லா ஒரு விஸ்க் வச்சு அடிச்சுக்கங்க. இப்போ இந்த காயெல்லாம் நல்லா வெந்து நம்ம இறக்க போற சமயத்துல அடிச்சு வச்சிருக்கிற தயிரையும் இதோட சேர்த்துக்கலாம். தயிரையும் சேர்த்துட்டு ரொம்ப கொதிக்க வைக்காதீங்க. அப்படியே இறக்கி வச்சிருங்க. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். வானலை வச்சு கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துங்க. கடுகு சேர்த்துட்டு இஞ்சி, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் நல்லா பொடியா கட் பண்ணியிருக்கணும் இஞ்சி. இதை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிட்டு நம்ம மோர் குழம்போட சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான சிம்பிளான ரெசிபிங்க. இந்த மாதிரி சிம்பிளான ரெசிபிலாம் பார்க்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.